ஹே ஹாய் guys, நான் உங்க தினேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டெக்ஸ்ட் நம்ம ஒரு ஏ அப்ளிகேஷன்ல அந்த பேஜ்ல கொடுக்குறோம். அந்த வெப் பேஜ் வந்து அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் நல்ல ஸ்பீச் டெலிவர் பண்றவங்க எப்படி பண்ணுவோம் அந்த அளவுக்கு ஒரு கிளீன் அண்ட் நீட்டான ஒரு பிரசன்டேஷன் மாதிரி நம்ம கொடுக்கலாம். அது நீங்க வாய்ஸ் ஓவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம். ஸோ அதை எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம். முதல்ல பாத்தீங்கன்னா 11labs.io சொல்லிட்டு உங்க குரோம் ப்ரௌசர்ல சர்ச் பண்ணுங்க. அது வந்து ஒரு வெப்சைட் குள்ள அதுல கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுல போயிட்டீங்கன்னா ஒரு நியூ வெப் பேஜ்குள்ள போகும். அது பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ள போய்க்கோங்க. அது ஏற்கனவே டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணப்பட்ட ஒரு தமிழ் லாங்குவேஜ்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு பேரா அது. ஸோ அதை வந்து நம்ம வாய்ஸ் கொடுத்து என்ன வேணா மாத்திக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் சைட்ல இருக்கு பாத்தீங்களா. ஸோ நான் ஒரு வாய்ஸ் எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா இந்த இஎம்ஐ வாய்ஸ்ல ரீஜென்ரேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். வேற ஏதாவது ஒரு கொடுக்குறோம். ஸோ ரீஜென்ரேட் ஸ்பீச்ல கொடுக்கும்போது அமெரிக்க வரிகள் அறிவிப்பு ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து புதுசா வந்து உங்களுக்கு புதுப்பித்து தரும். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.